பெண்களை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்புகிற அந்த காலேஜுக்குள்ளே தான் சேஃப்டி இல்லை அப்படின்னு பார்த்தா காலேஜுக்கு வெளியவும் சேஃப்டி இல்லை கைஸ். என்னத்த சொல்கிறது. ஸோ இந்த கேஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஒரு குட்டி இன்ஃபோ மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த இன்சிடெண்ட்டை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், சண்டே நைட்டு கோவையில் ஏர்போர்ட் பேக் சைடில் ஒரு பெண் ஒரு ஆண் காரில் இருந்திருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு சண்டே, சரியா? ஸோ அந்த நேரத்தில் ஒரு மூணு பேர் அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை கைஸ். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக போலீஸ் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்கே பேசிக்காக வந்து இந்த கப்புள்ஸ்லாம் வந்து இருப்பாங்க தெரியுமா, எங்கேயுமே வந்து கேமரா அந்த மாதிரி இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல தான் அவங்களும் இருந்திருக்காங்க காருக்குள்ள. ஸோ ஒரு 3 பேர் குடிச்சிட்டு வந்துட்டு அந்த காரை உடைச்சு அந்த காரில் இருக்கிற பொண்ணை இழுத்துட்டு போய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்கானுங்க. ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு சில நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆண் நண்பர் தான் வந்து ஃபோன் பண்ணி போலீஸ் கால் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே வந்து எழுந்து போய் காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்குது? இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சேஃப்டியே இல்லாத இடம் இருக்குது, நாங்களும் வந்து வார்ன் பண்ணி தான் அனுப்புகிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா போலீஸும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பையனும் பொண்ணும் கூடி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கேமோ இல்லை வந்து அந்த இடத்துல ஒரு போலீஸோ அடிக்கடி அங்கேயே ஒரு போலீஸை வந்து போடுற மாதிரியும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க கூடாது. என்னோட கேள்வி கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கிற ஒரு இடத்துல வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த வாட்டி வார்ன் பண்ணுற நேரத்தில் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. என்னன்னா, பொண்ணுங்க வந்து தனியாக வெளியே போகிறாங்க, ஸோ தனியாக வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆண் நண்பரும் கூட இருக்கும் போதே இது நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சரியா? ஏன்னா வந்து இவனுங்களை என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் என்னது ஆயுள் தண்டனை கொடுப்பானுங்க, இல்லை கொஞ்ச நாள் உள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வந்துடுவாங்க. ஸோ வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து பயம் வரும். நம்மளும் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பேசும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட் பேசும்போது, ஒரு பொண்ணாக இருந்து பேசும்போது, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது, ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டு போயிடலாம், சரியா? ஆனால் வந்து இந்த மாதிரி தான் நடக்குது, நான் என்ன பண்ணுவேன், திருப்பி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பேசுகிறேனே தவிர்த்து இதுக்கான வேலிடான ஆக்ஷன்ஸ் யார் எடுக்கிறாங்க? யாருமே எடுக்கிறது கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சில நாட்டிலலாம் என்னது கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாமே வந்து அவன் ஊர் பொண்ணை தொட்டானா வெட்டுறானுங்க, கழுத்தை வெட்டுறானுங்க. அந்த மாதிரி தண்டனையை வந்து கடுமையாக்குங்க. ஒன்று அவங்கள வந்து தூக்கு தண்டனை போடுங்க, இல்லையா அவனோட ஆணுறுப்பா அறுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தண்டனையை கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரி அவனுங்களை திருத்த முடியாது கைஸ், அவனுங்களை திருத்தவே முடியாது. ஸோ அந்த பிறப்புலேருந்தே அவனுங்க அப்படிதான் அப்படின்ற போது அவங்கள திருத்துறதுக்கு நம்ம இங்கே வரலை. இந்த மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் கிளம்புவானுங்கள, இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்புறவங்களுக்கு நம்ம பயத்தை ஏற்படுத்தலாம்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் இனிமேல் எவனுமே அந்த மாதிரி பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிட்டு ரேப் பண்ண மாட்டானுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் அங்கே கிடைக்கப்பட்ட எவிடன்ஸ் இப்போ நான் காட்டுறது பாருங்க. என் வீடியோ பார்க்குற ஆண் நண்பர் பெண் நண்பர் யாராக வேணாலும் இருங்க. ஸோ வந்து நீங்கள் கப்பலாக இருங்க, இல்லை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? நான் வந்து என்னதான் வந்து கவர்மெண்ட் இப்படி இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு சில இடத்துல நம்மளும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோட இருக்குதான் ஆகணும். ஏன்னா அரசு சரியில்லைங்க, கவர்மெண்ட் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, வெரி வெரி ஒஸ்ட் ஆட்சியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சைடில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போனால் இந்த மாதிரிலேருந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து பெப்பர் ஸ்ப்ரே தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், கத்தி யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்தால் குத்திடுங்க,
கொலை கேஸ் கூட ஆகட்டும், குத்திருங்க. ஒரு சேஃப்டியான பிளேஸில் நம்ம வந்து பேசலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. நம்ம வந்து ஒரு பகல் நேரத்தில் சேஃப்டியான நேரத்தில் இல்லை சேஃப்டியான இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பெரும்பாலும் நம்ம யாரும் போக வேண்டாம். என் வீடியோ பார்க்குற ஆண் நண்பர் பெண் நண்பர் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம போகவே வேணாம் கைஸ். ஸோ வந்து நம்மளோட சேஃப்டியை தாண்டி தான் நம்ம பேசுகிறது என்னவா இருக்கட்டும். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு குழந்தை, லிட்ரலி அது ஒரு குழந்தை தான். அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? எவ்வளோ இன்டர்னல் டேமேஜ் இருக்குன்றது கூட என்னால் வந்து சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஒரு 3 பேர் வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருந்தா. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அது எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல தான் நடந்திருக்கு, பிருந்தாவன் நகரில் தான் இந்த இன்சிடெண்ட்டே நடந்திருக்கு. எல்லாம் எங்கதோ அந்த 3 பேர் காலில் சுட்டு பிடிச்சாங்கல்ல, அந்த 3 பேர். ஸோ வந்து மண்டே நைட்டு வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த பாட்டில்ஸ், அந்த மது பாட்டில்ஸோட அந்த ஸ்டிக்கர், அந்த நம்பர், அதை வச்சு சிசிடிவி கேமராலாம் அவங்கள ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து காலில் சுட்டிருக்காங்க, 3 பேர் கால்லையும் சுட்டிருக்காங்க. 2 பேர் காலில் 2 கால்லையுமே வந்து முட்டியில் வந்து கன் ஷூட் இருக்குது. ஒருத்தர் காலில் ஒரு காலில் மட்டும் கன் ஷூட் இருக்குது. ஸோ அவங்கள பிடிச்சி மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருக்காங்க. என்னோட ஆண் நண்பர் 26 இடத்துல தையல், 7 இடத்துல கொடூரமான காயம். அப்போ நினச்சி பாருங்க, அந்த ஆண் நண்பருக்கே வந்து இந்த நிலமைனா அப்போ அந்த 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 பெண்ணோட நிலைமை நினச்சி பாருங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இது, அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்களெல்லாம் வந்து முகத்தை மறைச்சு இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனை ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுங்க. சீரியஸாக சொல்கிறேன். என்ன இதுக்கு மேலே என்ன நீ வாழ்கிறதுக்கு இருக்குது? ஒரு பொண்ணை நீ வந்து ஒரு கொடூரமான முறையில், எனக்கு அந்த வார்த்தையை கூட எனக்கு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வந்து சதைச்சிருக்கீங்க ஒரு பொண்ணை. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதுக்கு முகத்தை மூடி காட்டுறீங்க? தயவு செஞ்சு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு பர்சன்ஸோட அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இவன் எந்த அளவுக்கான ஒரு கேவலமானவன் அவங்க பெற்றவங்களுக்கு தெரியட்டும், அவங்க சிஸ்டர்ஸ்க்கு தெரியட்டும், சில்ட்ரன்ஸ் இருந்தால் சில்ட்ரன்ஸ்க்கு தெரியட்டும், எல்லாருக்குமே தெரியட்டும். இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி வந்து இந்த சொசைட்டியில் நீ வாழ்கிற அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியட்டும். வைஷ்ணவியும் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு அது நடக்குதுன்னு ஏன் அட்ரஸ் பண்ண முடியல? நீங்கள் நார்மலாக அட்ரஸ் பண்ணுங்களேன், ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க? தப்பான ஒரு ஏஐ வீடியோ போட்டு காசை வாங்கிட்டு நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறீங்க, அதை வந்து அவதூறு பரப்புறீங்க. இதையே நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, சீரியஸாக புரியல. மற்றதுக்கெலாம் வாய்க்கிழியே பேசுகிறாங்க, இதுக்கு வரமாட்டேங்குது. உண்மையை பேசணுன்னா வரமாட்டேங்குது, உண்மைக்கு நிற்கணும்னா வரமாட்டேங்குது. அவதூறு பரப்புறதுக்கும் ஏஐ மார்ஃபிங் வீடியோ போடுறதுக்கு மட்டும்தான் அவங்க வராங்கன்னா அப்புறம் என்ன? அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம டிவிகே மெம்பர்ஸ். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தவகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கோவையில் நடந்த கல்லூரி மாணவி கூட்டுறவு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெறும். இதுக்கப்புறமேட்டு மகாபலிபுரத்துல நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் கூடுறாங்க. ஸோ வந்து விஜய் அண்ணாவோட அரசியல் நகர்வை வந்து யாராலையுமே இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. நாளைக்கு விஜய் அண்ணா கண்டிப்பா இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணி எப்படி பேசுறோமோ அவரோட லாங்குவேஜ்ல அவர் பேசுவாரு. ஃபைனலா வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னன்றதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆட்சியில வந்து நம்ம வந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கணும்னா அதுவும் ஃபெயிலியரா தான் போகும். ஸோ வந்து நம்மளோட எப்படி சொல்றது, 2026 வந்து ஒரு நியூ ஜேர்னியாக மாற்றி ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா குப்பையும் தூக்கி எரிச்சுட்டான ஒரு தமிழ்நாடை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு நான் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது ஒரு தமிழ்நாட்டு போனால் நான் ஒரு ஷேமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் இப்படி பேசுகிறதே வந்து அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எந்த பொண்ணுக்கும் திருப்பி நடக்கக்கூடாது. திருப்பி இதுதான் நடக்கும். ஏன்னா ஆட்சி சரி கிடையாது. ஸோ சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணுங்க, அவ்வளவுதான்.